ஒரு நாள் ஒரு பாஸ்டர் மனசு ரொம்ப வேதனையோடு இருந்தாராம். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சபை எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணுவார், ஆனால் அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற ரியாக்ஷனே இருக்காது அந்த ஜனங்கள்கிட்ட. அவருக்காக ஒரே பிரசங்கத்தை திருப்பி 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 கூட பண்ணி பார்த்துட்டாரு, ஆனாலும் இந்த ஜனங்கள் மாறுற மாதிரியே இல்லையா. மனசில் அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டார், ஆண்டவரே என்னதான் செய்யுது, ஏப்பா இந்த ஊழியை எங்கேயாவது என்னை வெளியாவது கொண்டு போங்க, நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் இவனோ மாற மாட்டான் இவ்வளோ மாற மாட்டாளோ, நான் என்ன தான் பண்ணுறது ஆண்டவரை அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு ஒரு 10 நாள் அப்படியே போயிட்டுருக்கு. ஏன் ஆண்டவரே ஊழியம், ஏன் ஆண்டவரே ஊழியம்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஃபோன் கால். இவருக்கோ வருத்தம் என்ன, நம்ம சபையில் பிரசங்கத்தை ஒழுங்காக யாருமே என்ன பண்ண மாட்றாங்க, கேட்க மாட்றாங்க, கேட்டாலும் ஒழுங்காக என்ன பண்ண மாட்றாங்க, நடக்க மாட்றாங்க. இப்படி என்னத்த ஊழியம் செய்கிறது, எதுக்காக தொண்டை தண்ணி போக நம்ம கத்தி ஊழியம் செய்யணும் ஆண்டவரேன்னு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவ்வளோ ஒரு 10 நாளாக திடீர்னு ஒரு நாள் 2:30 மணி இருக்கும், 2 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் வருது. ட்ரிங் ட்ரின்னு அடித்தவொடனே ஐயோ யாரா இத்தனை மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்களேன்னு தெரிலன்னு சொரப்போட பாஸ்டர் எடுத்து அலோன்னார். ஐயா கர்த்தருக்கு சோத்திரையான ஒரு ஃபோன் கால். உடனே ஆஹா ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இத்தனை மணிக்கு கர்த்தருக்கு சோத்திரன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, அம்மா சொல்லுங்கம்மா நான் தாங்க ஐயா பேசுகிறேன்னுச்சு. சொல்லுங்கம்மா உங்கள் குரல் புரியுதுன்னு. ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு தூக்கமே வரலைங்கய்யா, உங்கள் வார்த்தையை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க ஐயா, எனக்காக ஒரு பிரசங்கம் பண்ணுங்க ஐயா அப்படின்னுச்சு. இவருக்கா இன்னும் சந்தோஷம், ஆஹா நாடாது ராத்திரி 2 மணிக்கு கூட என் பிரசங்கத்தின் மேலே இவ்வளோ ஒரு வாஞ்சையா, ஆண்டவரே நான் தான் என் சபையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல, என் சபையில் இருக்கிற ஜனங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சையாக இருக்கிறாங்கன்னு 10 நாளான கவலைப்பட்டதை நீங்கள் கேட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக, அம்மா எப்படிம்மா இந்த அளவுக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னு அவர் கேட்டார். இல்லைங்க ஐயா நான் எப்போதுமே உங்கள் பிரசங்கத்தை கேட்பேங்க அப்படின்னுச்சு. அப்படியா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாங்கய்யா, நீங்கள் பின்னாடி பார்த்தா வித்தியாசமாக உட்காந்துருப்பீங்களே ஒரு மாதிரியாக. ஆமாங்கய்யா, ஆனால் உங்கள் பிரசங்கத்தை நான் கேட்டுட்டு தான் அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னுச்சு. உடனே இவருக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்கிறீங்க? உடனே சொன்னிச்சு, ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நானும் தூக்க மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ தான் ஒரு ஞாபகம் வந்தது, சபையில் பிரசங்கம் கேட்டால் உங்கள் பிரசங்கம் கேட்கும்போது மட்டும் எனக்கு தூக்கம் நல்லா வந்தது, எப்போ பார்த்தாலும் உங்கள் பிரசங்கத்தை கேட்டாக்க எனக்கு நல்லா தூக்கம் வரும், அதனால தான் வேறு வழியே தெரில சாமி, எப்படியாவது தூங்கணும், அதுக்காக ஒரு பிரசங்கம் பண்ணுங்கன்னுச்சான். ஹலோ பாஸ்டர் நினைச்சாரா, ஆண்டவரே இப்பொழுதே என் ஜீவனை என்ன பண்ணும், இப்பொழுதே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னாரா. அந்த மாதிரி இங்கே பல பேர் பிரசங்க நேரத்தை எப்படி ஓட்டுறீங்களோ தெரில, ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு கொடுக்கணும். சாலமோன் செபித்ததை தானியேலிலே பார்க்கிறோம். ஏன் இந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்கிற பிளான விண்ணப்பத்தை வச்சதே யாரு தான்? சாலமோன். அவன் சொல்றான், திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். Thank you Holy Spirit. வாசிங்க. தங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தெரிந்து கொண்ட இந்த ஸ்தலத்திற்கும் நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய ஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும். இந்த இடத்துல ஆண்டவர் இல்ல, பட் இங்க ஜெபித்தா எங்க இருந்து பதில் வரும்? எங்க இருந்து பதில் வரும்? ஆமென். Thank you Holy Spirit. கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்த எல்லாம் எழுந்திருக்கலாமா, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா ஆமென். ஓ ஒன்றாக கூடி துதிக்கிறோ, பரலோகமே அம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர்,
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓரிபா ஷபரபலவா. ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயற்றும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. உந்தன் நாமம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கைகளை தட்டி அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லாமா? கைகளை அசைத்து